மாதி வந்து இப்போ கேழ்வரகு அடை துடிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப்படி சிரிக்கிறீங்க. இப்போ என்ன கலந்தாச்சு? இப்போ கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். ஐயா மாதவி அடிக்கடி செஞ்சு கொடுக்குமா உனக்கு? உங்களுக்கு எப்பயும் செஞ்சு கொடுக்குமா? நான் சாப்பிட்டதே இல்லை. அப்படின்னு இல்ல, அவங்க ஊருக்கு விடாங்க. ஊருக்கு அனுப்பி விட்டு நீங்க அடிச்சு ஓட்டுறதுங்க. மாதி வந்து கேழ்வரகு அடை சுட்டுக்கிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ அரிசி மாவு அடை சுட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் இடிச்சுக்கங்க. இடியாது குத்துங்க நல்லா வேகமா. அதுக்கு மேலே ஃபுல்லா சாப்பிடுனா அடை கேவுரு அடை. தங்கச்சி பாசமா செஞ்சு கொடுத்துருக்கேன். கடிக்க முடியுங்களா? கடிக்க முடியுங்களா? வாங்க பாசக்கார தங்கச்சி செஞ்ச அடை எங்க அண்ணனுக்கு கொடுக்க பறந்து பாருங்க அடைய. நல்லா பாருங்க, உங்களுக்கு வேணுமா? இந்த பக்கம் திருப்பு. என்ன பெயின் அடிச்சிருக்கு? சின்ன மாதிரி காட்டு. ராஜா என்கின்றா மாதவி உன் பேரு? மாதவி என்கின்றா? இந்த ஊர் என்ன சொல்லிருப்பாங்க? செல்ல பேருக்கணும், செல்ல பேரணும்னா போனச்சு. சரிங்க, நீங்க மாஸ்டர் மாதிரி கிடைக்கிறீங்க. எதுக்குங்க மாஸ்டர் நீங்க? நான் கட்டிக்கு தான் பண்ணுவேன். கட்டிங் மாஸ்டர் தான். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. கையால போடுறேன் அப்படின்னு இல்ல. இருந்தாலும் ராஜா சொன்னது உண்மையா? நீ சொல்றது இல்ல இல்ல அப்படின்னு இல்ல. அது நெய் சேர்க்குறீங்களா என்ன சேர்க்குறீங்களா? ரெண்டுமே சேர்த்துக்கலாம்ண்ணா. நெய் வந்து இப்போதைக்கு வேணாம், ஏன்னா எங்களுக்கு கொழுப்பு அதிகம், அதனால நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ரைட்டு. நீ சாப்பிட்டியா? இந்தா ஓடிட்டு இருந்தா இந்த ஓடிட்டு இருக்கு. இந்த ஓடிட்டு இருக்கு பாருங்க. அண்ணி செஞ்சோட அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஒத்த கையில வேலை பார்த்துட்டு ஒத்த கையில அடை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நீ என்ன பண்றீங்க? 4 ஓடிட்டு இருக்கு. அரிசி அடை செய்யறதுக்கு 2 மணி நேரம் அரிசி ஊற வச்சிருக்கோம். இப்போ வந்து அரிசி லைட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ராஜா இது என்ன அரிசி? பச்சரிசி. இது புதுரிசி செய்யலாமா செய்யக்கூடாதா? புழுங்கரிசி செய்யலாம், பச்சரிசி செய்யலாம். ஏதோ ஒன்று. இப்போ அரவா வந்து லைட்டாக அரைக்கணுமா ஃபுல்லாக அரைச்சிக்கணும்? நைஸாவா? ஒரு நார்மலாக அரைச்சி ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறவாக இருக்கணுமா? போய் அரைச்சி வந்துருங்க. இது மிக்சியா ஆட்டாங்கல்ல? மிக்ஸி தாங்க. மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம், ஆட்டாங்கல்லையும் அரைச்சிக்கலாம். தங்கள் விருப்பம், அவங்களுடைய விருப்பம். வந்து கேழ்வரகு அடை வந்து செய்யறதுக்கு எல்லாம் தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், ஏலக்காய், வெல்லம், உப்பு ரெடி பண்ணிக்கணும். ஆமா, ரெடி பண்ணணுமா? ரெடி பண்ணணும். இனிமே தான் தேங்காய் திருவி எடுத்துக்கணும், வெள்ளத்தை வடிச்சு எடுத்துக்கணும், ஏலக்காய் நசுக்கி எடுத்துக்கணும், எல்லாம் பண்ணுங்க. அடையை தட்டி போட்டு எடுத்துக்கணும். ஆமா. கேவுரு அடைக்கு வந்து இப்போ தேங்காய் திருவிட்டு இருக்கேன். செய்யறதுக்கு ஏலக்காய் வந்து நசுக்க போகிறேன். 2 சேர்த்து பச்சரிசி மாவுக்கும் கேழ்வரகு மாவுக்கும் இடிக்கிறதானே? ராஜா இடிக்கிறது. மிஷின் பேர் என்ன மிஷினுங்க? இடிக்கிறீங்களா? இடிக்கல். இடிக்கலாம். மூட்டை மிஷின், மூட்டை பூச்சி நசுக்கிற மிஷின் அது வேற. இடிக்கல். இது இடிக்கல். ஆட்டாங்கல் மாதிரி தான் இருக்கா, நான் இடிக்கல். அது இல்லை, மூட்டை பூச்சி வடிவ சொல்லுவார்ல? ஆமா, மூட்டை பூச்சி நசுக்கிற கண்டு ஒரு இடத்துல. அதானே இது? அதே தான் இது. இல்ல, அது அப்ப இந்த காலம். இது இடிச்சுக்கங்க. இடியாது. இது குத்துங்க நல்லா வேகமா. அதுக்கு மேலே என்ன பிச்சு பிச்சு போடுங்க, பிச்சு போடுங்க, பிச்சு பிச்சு போடுங்க. 5% பிச்சுக்கணும். அடைக்கு வந்து வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இப்போ வந்து கேழ்வரகு அடை செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். தேங்காய், ஏலக்காய், சால்ட்டு, வெல்லம். அவ்வளோதானே? இப்போ எல்லாம் போட்டு உப்பு இருந்தாலும் அதான் சால்ட்டுன்னு சொல்லிட்டுருந்தேன். வந்து
தண்ணி ஊற்றி அப்படிதானே பண்ணு அடிக்கடி பண்ணுறாங்கண்ணா வீட்டில். அதை காமிச்சுட்டான். செஞ்சிருக்கா வீடியோவுக்கு சொல்லுவேன். சரி சரி, என்ன பண்ண அடுத்தது? இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாவு பசஞ்சுக்கலாம் அப்படிதானே. எல்லாத்தையும் கொண்டு ஒன்றா கொட்டி பசி. இதுலேயே தானே நல்லா பசிக்கலாமா? அக்கா இதை தான் நினச்சி பசையறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம் இது சரி, எல்லாத்தையும் கொட்டுதுல. இப்போ வந்து எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். எங்க நான் வந்து போடுறேன். போதுமா? எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்துக்கணும். இப்போ என்ன கலந்தாச்சு? இப்போ கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். ஐயா, மாதவி அடிக்கடி செஞ்சு கொடுக்குமா உனக்கு? இல்லை உங்களுக்கு எப்போயும் செஞ்சு கொடுக்குமா? நான் சாப்பிட்டதே இல்லை. என்ன பொய் தான். அப்படின்னு இல்லை, அவங்க ஊருக்கு விடாங்க. ஊருக்கு அனுப்பி விட்டு நீங்கள் அடிச்சு ஓட்டுறதுங்க. ரைட்டு, அதான். இல்ல மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடல, இல்ல பாருன்னு சாப்பிட்டதுல என்ன? சாப்பிட்டதே இல்லைங்க. நான் எங்க சாப்பிட்டுருக்கேன், திருப்பூர் சாப்பிட்டுருக்கேன். சரி, அவங்க மறந்துட்டாங்க. சாப்பிட்டது இல்லை, இங்க சாப்பிட்டது இல்ல. அதாவது மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிடல. இல்லண்ணா அவங்க மறந்துட்டாங்கண்ணா. மறந்துட்டாங்க. கல்யாணம் எது? அடை சாப்பிட்டது, அடை திங்கிறத அடை சாப்பிடுறத மறந்துட்டாப்ல. நீ செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்தது ஞாபகம் மறந்துட்டாங்க. இல்ல இல்ல மறந்துட்டாங்க. சரி, ஞாபகம் இல்ல. அதுதான் அடிக்கடி வல்லார சாப்பிட சொல்றது. ஆமா, வல்லாரை ஞாபகம் சத்தியா. அதவி நல்லா தோசை மாவு பதம் தானே பசஞ்சிக்கலாம். அப்படின்னு இல்ல, கொஞ்சம் கெட்டியா. இல்ல இல்ல, அதான் கேக்குறேன். தோசை மாவு பதமா என்ன பதம் சொல்லு? அதாவது அடை செய்யற அளவுக்கு அடை பதம். அடை பதம். புட்டு மாவுன்னு இல்ல, கொஞ்சம் எப்படி சொல்ல, இல்ல பச்சி மாவு பதத்துக்கு வச்சுக்கலாமா? தரதரன்னு இருக்கும். ஊத்தி எடுத்துக்கலாமாங்கிற. அப்படியே அழகா தோசை நல்லா இருக்காது, நல்லா இருக்காது. இந்த மாவு வந்து இது பிடிக்கும் தெரியுமா? சரி, இனிப்பு தான் கம்மியா இருக்கும். அண்ணன் சாப்பிடணும்ல. சரி, மாதவி ஒன்றும் பசிக்கிற மாதிரி தெரியலங்க. அதுக்குதான் பயமா இருக்கு எனக்கு. தண்ணி ரொம்ப வீட்டுனா கஞ்சி வச்சு வேண்டியதான். அடை செய்ய முடியாது, தட்ட முடியாது. அடை தட்டி தானே போடுறோம். கல்லுல அக்கா சிரிக்குது. அடிக்கடி செய்யறாங்க யாராச்சா? அவங்க இல்லாத போது நாங்க செஞ்சு சாப்பிடுவோம். தடுமாட்டமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, கேமரா ஓடுது இல்ல. கேமராவுக்கு நீ செய்ய வேண்டாம். நீ வீட்டுல எப்படி செய்ய டக்குன்னு செய்ய, எதுவும் சொல்ல வேண்டாம். நீ வீட்டுல எப்படி செய்யற அதே மாதிரி. போதும் தண்ணி இப்பதான் எடுத்து. ஆமாண்ணா, அக்கா அப்படியே நிறைய செஞ்சிருக்கா. வீடியோக்கு 25 வருஷம் முன்னாடி செஞ்சதுதான். இப்ப இடையில ஞாபகம் இல்ல. இல்ல இல்ல, 25 வருஷம் இருக்குமா? தண்ணி வேணும், ரொம்ப குத்து மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊத்தாம ஆனந்தி, ரொம்ப ஆனந்தி ஊரு ராஜா விட்டாப்ல சாப்பிட்டதுலன்ட்டாப்ல. ஒரே இல்லாத போது நீங்க செஞ்சு சாப்பிட்டுருக்க. புரியுது புரியுது. அடுப்பு வச்சிரு, அதுக்குதான் கொஞ்சம் பயமா இருக்கு. கஞ்சி மாதிரி போயிடும் கேரு கஞ்சா. சூப்பர். அடையில வந்து எந்த அளவுக்கு வெல்லம் போடுறோமோ அதே அளவுக்கு உப்பு போடணும். சரி சாமா, புரியுதாலே? கொஞ்சமா தான் வச்சேன், 2 ஸ்பூன் தான் வச்சேன். அந்த சின்ன ஸ்பூன்ல இனிப்பு கம்மியாக போட்டு உப்பு கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். சரி சரிக்கு சரி பண்ணணும். வெள்ளத்துக்கு உப்பு வரைக்கிறது சாப்பிட போகிறது நீங்கள் தான். அடுப்பு பற்ற வச்சுடும். இந்த மாதிரி தான் இருக்கணும். அடைக்கெல்லாம் மாவு ரொம்பையும் தனியாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். அதாவது ஆமா, அடுப்பு எங்கே கற்றுக்கிட்டேன்? அடுப்பு பற்ற வச்சு எங்கே கற்றுக்கிட்டேன்? உங்ககிட்ட தான். எந்த ஊர்ல? மாஸ்டர் திருப்பூர்ல. திருப்பூர்லையா? கல்லு நல்லா சூடாகட்டும். அது நெய் சேர்க்குறீங்களா என்ன சேர்க்குறீங்களா? ரெண்டுமே சேர்த்துக்கலாம்ண்ணா. நெய் வந்து இப்போதைக்கு வேணாம், ஏன்னா எங்களுக்கு கொழுப்பு அதிகம். அதனால நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ரைட்டு. நிக்கா பார்த்துக்க. கல்லில் தான் தடவை. தட்டிக்கலாமா? தோசைகள் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் எவரையும் கையால போடுறேன். ஆமா, அப்படின்னு இல்ல, தட்டி போடு. இருந்தாலும் ராஜா சொன்னது உண்மையா? நீ சொல்றது இல்ல இல்ல
அப்படின்னு இல்லைண்ணா. நான் எதை நம்புறது? ஃபஸ்ட்டு இப்படி வரல வச்சு தட்டணும். தண்ணியை தொட்டு விட்டால் தான் ஒட்டாமல் இருக்கும். போதும்னா தட்டு போதும். ரொம்ப மெல்லிசா தட்டினா ராட்டி மாதிரி இருக்கும் அடை. கொஞ்சம் கொஞ்சம் மொத்தமா இது மேலே தூக்கி வை. கொஞ்சம் கனமாக தட்டணும். பார்ப்போம். எப்படி ரிசல்ட் இனிப்பு வருதுன்னா இனிப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? இனிப்பு வந்து இதில் கம்மியாக தான் இருக்கும். சால்ட் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு தெரியல, பார்ப்போம். மாதவி ஏன்னா குளம் சேர்த்தியா இல்லை? இல்லைண்ணா, அதெல்லாம் நான் போட மாட்டேன். தட்டி போட்டா நல்லா இருக்கும். காரம் காரடைக்கு இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா இருக்குங்க. என்ன அரிசி மாவு அடைக்கு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடம் அடை தட்டி வச்சுட்டோம். ஒரு பக்கம் வேகட்டும், இப்போ திரும்பி போட்டுக்கலாம். கையால இல்லை தோசை வேகலையே. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடையை திருப்பி போட்டுக்கலாம். அதே ஏன்னா அடை மாதிரி வருமா இடியப்ப மாதிரி வருமா? அடை வந்துடும். வந்துடும்ல. வந்துடும். ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்குறது நீங்கள் தான். என் கையால் நான் கொடுக்குறேன். பெஸ்ட்டு அடை செய்கிறேன். நான் தான் சாப்பிட்டு பார்க்குறேன். அதை உப்போட்டு எடுத்துக்கிறாங்க. மாதி வந்து இப்போ கேழ்வரகு அடை துடிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அப்படி சிரிக்கிறீங்க. எங்க அக்கா துட்டிக்கிட்டு ரைட்டு. மாதி வந்து கேழ்வரகு அடை சுட்டுக்கிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ அரிசி மாவு அடை சுட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் இது. மாதி வந்து கேழ்வரகு அடை சுட்டுக்கிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ அரிசி மாவு அடை செய்ய போகிறேன். தெளிவா சொல்லுங்க. தெளிவா சொல்லுங்க. பாருங்க ஆளுதே கூட சொல்ல அட்டாது. மாதி வந்து கேழ்வரகு அடை சுட்டுக்கிட்டு இருக்கு. நான் வந்து பச்சை மாவில் வந்து அடை செய்கிறதுக்கு தேவையான பொருள் சேர்க்க போகிறேன். தேங்காய், சால்ட்டு, ஏலக்காய், வெல்லம். உப்பு மாஸ்டர் அதான் சால்ட்டு உப்பு. உண்மையில் எடுத்துக்கிட்டீங்களா? ஏன்னா ஒன்றா கலந்துக்க வரேன். மாவு எந்த பதத்துக்கு இருக்கணும்? தோசை பதமா பஜ்ஜி பதமா? தோசை பதம் கிடையாது, பச்சை பதம் கிடையாது, நார்மலாக இருக்கணும். பண்ணா அடை செஞ்சு அதான் மாவு கரெக்டான பதத்தை சொல்லுது. ஆமாம், எடுத்துரு. ஒரு இடம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அது எனக்கு பிடிச்சது ரொம்ப. ஆமாம், தட்டி 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 வை. நான் காலி பண்ணி பார்ப்போம். பார்ப்போம். இப்படி வச்சுக்கிட்டு நல்லா வெந்துருச்சு. ராஜா, ஆ இப்போ வந்துங்க ஆ அந்த மாவு செய்கிறீங்கல்ல, பச்சை மாவு இப்போ கிண்டுறீங்கல்ல, ஆமாம். இதே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இதே சாப்பிட்டா புட்டு மேய்ச்சி இருக்கும். சூப்பராக இருக்கும்ல இது டேஸ்ட்டு. டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவுக்கு இடிச்சு வைக்கிறாங்களா பச்சை மாவு, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே தான் எதுவும். ஆமாம், அதில் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க, இது தேங்காய் சேர்க்குறோம். அது தேங்காய் சேர்க்கலாம் சொல்லுவாங்க. ஆ ஆ அது சாமி கும்பிட்டு சேர்க்க மாட்டாங்க. சாமி கும்பிட்டு வந்து வீட்டில் சேர்த்துக்குவாங்க. சரி சரி. ஆறி இருக்குமா? ஆறி சுத்தங்க. சுட சுட வேண்டாம். தண்ணி லைட்டாக சேர்த்துக்கலாம்ல. இந்த மாதிரி இருக்கணும்னா மாவு இந்த இடத்துல இந்த மாதிரி நான் எடுக்கதான் ஃபுல்லாக சாப்பிடுனா அடை கேவுர் அடை. தங்கச்சி பாசமா செஞ்சு கொடுத்துருக்கேன். சரி சரி. நீ கையை கடிக்க முடியுங்களா? கடிக்க முடியுங்களா வாழை? இல்லை கேட்குறேன், கடிக்க முடியுமில்லங்கிறேன். பாசகார தங்கச்சி செஞ்சு கொடுக்குறேன். பாசகார தங்கச்சி செஞ்ச அடை கேவுர் அடை. எங்க அண்ணனுக்கு கொடுக்க பறந்து பாருங்க அடைய. நல்லா பாருங்க, உங்களுக்கு வேணுமா? இந்த பக்கம் திருப்பு. என்ன பெயின் அடிச்சிருக்கு? சின்ன மரிச்ச காட்டு. சின்ன மரிச்ச மாதிரி இருக்கு அங்கிட்டு. அது வெந்தது. வெந்தது. சரி, வெந்திருக்கு. ராஜா ஒரு கடி கடிச்சுக்க. நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். நீங்க சாப்பிடுங்க. ஏங்க இதுல இனிப்பு அதிகமா போட்டோம் போனா அந்த வெள்ளையெல்லாம் தெரியாது. இனிப்பு கம்மியாக இருக்குது. இனிப்பு கம்மியா இருக்க மாவு வேறையா, அதனால வெள்ளையா தெரியும். மாட்டை பிடிச்சி நான் கட்டிட்டு வந்துடுறேன். போக்கா அடுத்த காமெடி ஒன்று இருக்கு சொல்றேன். இது எத்தனைவா நீ செய்யணும்.
மாவு எப்படி ஃபைனல் தெரியல என்ன இந்த முட்டை பொரிச்சா முட்டை பொரி மாதிரி இருக்கு. முட்டை பொரிச்சா எப்படி இருக்கும்? தண்ணி பிடித்து சரிங்க, நீங்க மாஸ்டர் மாதிரி சொல்லிக்கிறீங்க. எதுக்கு மாஸ்டர் நீங்க? நான் கட்டிக்கு தான் பண்ணுவேன். கட்டிங் மாஸ்டர் தான். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. தேங்காய் செட்டியாலையா சேர்த்தாச்சு. அது அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். எப்படி தங்கச்சி செஞ்சது எப்படி சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கா? எல்லாமே இனிப்பு சூடு இருக்கு, சொர்ணம் இல்ல. சொன்னேன் இல்ல, அதே காரம் சேர்க்கல அதுல. உங்க பேர் என்னங்க? ராஜா ராஜா என்கின்ற அசோக்குமார். மாதவி. உங்க பேரு? எனக்கு மாதிரி தான். மாதவி என்கின்ற மாதிரி தான். இந்த ஊர்ல என்ன சொல்லிருப்பாங்க? செல்ல பேர் இருக்கணும், செல்ல பேர்னு ஒண்ணு. கோணச்சின்னு சொல்லுவாங்க என் பேரு. கோணச்சி. ஏன் அப்படி கோணச்சி? நல்லா நின்றுதானே இருக்கேன். அப்படின்னு இல்ல, சின்ன பிள்ளைல வந்து ரொம்ப ஒரு மாதிரி நினைப்பாங்க. நடக்க முடியாம. நடக்க முடியாமல்ல அது சொல்லுவாங்க. சரி, கோணச்சி என்கின்ற மாதவி. கடும் மிச்சல்ல கடுங்க. பேப்பர் விடலாம இருக்கா? மைதா மாதிரி ஆகிட்ட. நல்லா கசிச்சிட்டாங்க. தண்ணி வேணா உள்ள ஊத்தினா இங்க போயிட்டு நான் வெளில போங்க, வெளில போங்க. போய் மாமா போதுங்க இது. ரசம் இது மரம் மாதிரிதான். சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க, கரெக்டாக இருக்கணும். தேங்காய், உப்பு, இனிப்பு. அது பச்சை மாவு சாப்பிட்டு பார்த்தியா? அதெல்லாம் சாப்பிடல. எல்லாம் கரெக்டாக இருக்குது. எது? உப்பு இனிப்பு. உப்பு புளிப்பா கரெக்டாக இருக்குல்ல? உப்பு புளிப்பு. இனிப்பு புளிப்பா? இனிப்புன்னு புளிப்புன்னு அது வந்து எனக்கு 2 நாளைக்கு வச்சா புளிச்சு போயிடும், புளிப்பு வந்துடும். அரிசாலைக்கு வந்து மாவு ரெடி பண்ணிட்டேன். இப்போ அங்கே வந்து அடை சுட்டுருக்காங்க. அது ரெடி ஆனால் இதை சுட்டுருவோம் அப்படியே. அது என்ன ராஜா? அது கேடு வராது. கேள்வி அப்போ நீங்க சொல்றீங்களா? அது சொல்லி புரியுதா? அதே கேடு வராது தான் அது. கேழ்வரகு அடை. அது கையில மதானே சும்மா பொங்கல் போட்டது. பொங்கல் அடைக்கலங்க, சரி தீபாவளிக்கு போட்டது. பொங்கல் உங்களுக்கு முடிஞ்சுட்டா? கரெக்டாக கணவனும் மனைவியும் செய்த 2 வகையான அட்டை. ஒன்று பச்சரிசி, ஒன்று பச்சரிசி, ஒன்று கேழ்வரகு. எல்லாரையும் தட்டிட்டேன். அண்ணன் வந்து 2 அடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டேன். நானும் சாப்பிடல. எங்க அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே டேஸ்ட் பண்ணுறோம். ஆமா, எண்ணெய் சாப்பிட்டு தானே அப்புறம் தானே. சரி, சாப்பிட்டு பார்த்தா தெரியும் உனக்கு என்ன இல்லைன்னா. இனிப்பு இருக்காது. சரி, இந்த கேழ்வரகு எதுக்கு நல்லது? கேழ்வரகுடா ரத்தம் ஊறும், உடம்புல எல்லாம் இருக்காது. அப்புறம் கேழ்வரகு வந்து உடம்புக்கு சத்து, நல்லா உடம்பு நல்லா சுறுசுறுப்பை கொடுக்கும். அப்புறம் என்ன, கீழே வேலை இருந்துச்சு, இப்போ தான் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். அண்ணன் அண்ணி வந்து அடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. ஒத்த கையில் வாழைப்பழம், ஒத்த கையில் அடை போடுது. 2ஐயும் கடிச்சுக்குது பாருங்க. அது பெரிய ஆள்ல. என்ன அடை செஞ்சாச்சா? இப்போ வந்து எங்க அண்ணன் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு நான் கொடுக்க போறேன். கடிச்சு பார்க்கணும். கடிங்க, ஒரு கடி கடிங்க. பாரு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாரு. அண்ணி செஞ்ச அடை பாருங்க, நல்லா சாப்பிட்டா இருக்கு போடுறப்பயே. என்ன டேஸ்ட். அடை எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா இருக்கு. மாதவி, சாப்பிட்டா அடை இருக்குமா இருக்காதா? சாப்பிட்டா தான் இருக்கும். ஆனா சாப்பிட்டா அடை இருக்குமா இருக்காதா? சாப்பிட்டா எப்படின்னா இருக்கும். சாப்பிட்டா அடை தின்னு போயிடும். ஆமா. அடுத்தது அரிசி மாவு அடை இருக்கு. ஒரு பக்கம் தட்டி போட்டுட்டே இருக்காங்க பாருங்க. தட்டுல ஒண்ணுமே இல்லை. நான் செஞ்ச அடை எல்லாம் பறந்துட்டு.
காக்கா தூக்கிட்டு போயிட்டேன். எல்லாம் பசங்க தின்ட்டாங்க, அண்ணன் சாப்பிட்டாங்க. அந்த நீ அளவுக்கு சாப்பிட்டியால? அந்த அளவுக்கு கைராசி. நீ சாப்பிட்டியால? இந்தா ஓடிட்டு இருந்தா இந்த ஓடிட்டு இருக்கு. சரி சரி ஆனந்தி இந்தா ஓடிட்டு இருக்கு பாருங்க. அண்ணி செஞ்சோட அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஒத்த கையில வேலை பார்த்துட்டு ஒத்த கையில அடை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அடா 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 நீ என்ன பண்றீங்க? மூணு நாலாவது ஓடி இருக்கு எனக்கு அதான் டேஸ்டா இருக்கு. 8 வருஷத்துக்கு பிறகு தான் சாப்பிட்டுக்கிறாடே. அப்படி என்ன இருக்காது. நம்ம திருப்பூர்ல சமைச்சு செஞ்சு கொடுப்போம் அடிக்கடி. நம்ம சாப்பிட முடியல திருப்பூர்ல. நான் நல்லா சாப்பிட்டதில்ல. திருப்பூர் சாப்பிட்டு கஞ்சி சாப்பிட்டதில்ல நம்ம ஊர்ல. நீ தான் டெய்லி செய்யற, அடிக்கடி செய்வீங்க. நீங்க போயிடுவாங்க. உங்களை அனுப்பி விட்டுரு. நீங்க வேட்டை ஆரம்பிச்சிடுறது. அடையெல்லாம் செஞ்சுட்டு லாஸ்டா காமிக்கிறேன். மாறி வந்து அடை சுட்டுனா அடுத்தது நான் சுட வரேன் அடை. அரிசி மாவு வேற, அரிசி மாடை பச்சரிசி மாவு, மாதிரி செய்யுது. கேழ்வரகு. இதான் கடைசி கல்லு. இப்போ எதையும் எடுத்துக்கலாம். ராஜா மாவு நல்லா பசங்க வச்சு இதான் பதாது. இப்போ சுட போகிறோம். என்ன சொல்ல போனீங்க ராஜா? அடை சுட போகிறோம். என்ன அடை? பச்சரிசி மாவு அடை. அடி பட்டை கலந்து பார்ப்போம். அப்படியே இந்த இடத்துல இப்படிங்க சொல்லணும். இவ்வளோ புருஷனுக்கு விடக்கூடாது. தம்பியும் அக்காவும் தங்கச்சி செய்யறாங்க பாக்குறேன். தம்பி அண்ணனும் தங்கையும். அண்ணனும் தங்கச்சி அது எங்க வடை எவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு பாரு. எந்த அளவுக்கு பறக்குது பாருங்க. பாப்போம். பாப்போம் பாப்போம். இது வந்து எங்க அண்ணன் டெஸ்ட் வைப்பாங்க. பார்த்துதான் நான் சொல்ல போறேன். ராஜா என் தங்கச்சி எந்த அடைக்கு வந்து நீங்க அவார்டு கொடுக்கீங்கன்னு பாருங்க. தங்கச்சி செஞ்ச அடை என்ன அடை, taste அடை, ரொம்ப? அடை. சொல்லவே முடியாது அப்படி ஒரு டேஸ்ட். உங்க தங்கச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, அடை டேஸ்டா செஞ்சுக்கிறீங்க. அதோட பக்குவத்தை கேட்டா எப்படி தெரியும்? சஸ்பென்ஸ் அதோட பக்குவத்தை கேட்டா எப்படி தெரியும்? மறந்துடுச்சு இல்ல. ராஜா அனுப்பிடணும் மறந்து போச்சுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் தட்டின அடை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எங்க அடை கொடுப்போங்க. கருப்பா இருந்துச்சு. போட்ட மாதிரி இருக்கு. அடை வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். ராஜா சொல்லுங்க. கேழ்வரகு கடை என் கடையில இருக்கு. புரியல. கேழ்வரகு கடை என் கடையில இருக்கு. அரிசி கடை என் தங்கச்சி கடையில இருக்கு. ஆமா. கேட்டுதானே? ஆமா ஆமா. அண்ணி கலரா இருக்கிறதுனால கலரா இருக்கு அடை. வீட்டுக்காரங்க கருப்புன்னு நானே சொல்லலாம். அந்த அவங்களே சொன்னாங்க. அவங்களே கருப்புன்னு சொன்னாங்க. அதனால அது கொஞ்சம் கருப்பா இருக்குன்னு தான் சொல்றோம். ரெண்டு பக்கம் வந்து அடை வந்துட்டு இப்போ எடுத்துடலாம். அதை என்ன அடை ராஜா? பச்சரிசி மாவு அடை. பச்சரிசி மாவு. பரவாயில்ல. கட்டிங் மாஸ்டர் புரோட்டா மாஸ்டர் மாதிரி கட்டுறாரு. ஏமா சார் புரோட்டா தான் அடிச்சிங்களா இடையில? இல்லை இல்லை. கடலை அடை சூப்பராக வந்துருக்குது பாருங்க. நல்லா ரெண்டு பக்கமுமே நல்லா சவந்துருச்சு. ஒரு அடையை சாப்பிட்டு பார்க்கலாம், இனிப்பு காரம்லாம். ஒரு அடையை சாப்பிட்டு பார்க்கலாம், இனிப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. அடை எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. பிள்ளைங்க எல்லாருமே எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அரிசி மாவு வடை அவ்வளோ நாங்கள் சுட்டது டேஸ்டாக இருக்குது. ராஜா அடை சுட சுட ஓடிக்கிட்டே இருக்க வண்டி. அதான் நாங்கள் சுட்டது. உங்க அடையெல்லாம் அப்படியே உங்கள் அடை மாதிரி அப்படி யாரையா? எங்க அடையா? என்னென்ன பிடித்து வச்சுட்டோம். ஏன் என்ன தெரிஞ்சுக்க? நீ தானே நடந்துச்சு. நான் எங்க தெரிஞ்சேன்? ஏமாதவி நான் தானே கேமராமேனு. ஏன் என்ன கேட்குறேன்? 8 அடை ஓடிடு. பாக்குறேன். அது எப்படி பார்வைக்கு இருக்கணும். பார்வைக்கு இருந்தாலும் ஓடும். ஏன்னா ஆமா ஆமா இப்போ எல்லா அடையும் தட்டி எடுத்தாச்சு. லாஸ்ட் சீடு எல்லா அடையும் தட்டி எடுத்தாச்சு. லாஸ்ட் சீடு வந்து தான் எடுத்துடலாம். என்ன இட்லி தானே இது? இல்லை அடை. அடை ராஜா அடை சுட்டீங்களா வடை சுட்டீங்களா? அடை சுட்டோம். அடை அண்ணி அடையெல்லாம் காக்கா தூக்கிட்டு போயிட்டு எங்கடா அப்படி இருக்கு பாருங்க.
பறந்துட்டு என்ன அர்த்தம்? எது அதிகம் தேர்தா அது டேஸ்ட் அதிகமா இருக்குன்னு அர்த்தங்க. அப்படி இல்லை, இது இப்பதான் சுட்டது, அது முன்னாடி சுட்டாச்சு. அதனால இந்த அடை சாப்பிட்டதுனால அந்த அடை சாப்பிட முடியல. இந்த அளவு சுட்டாச்சு, வாங்க சாப்பிட்டுலாம். நான் அடை சுட சுட எல்லாம் ஓடிடுச்சு, இதான் இருக்கு. அதான் நீங்க இப்பதான் சுட்டோம், அதனால நீங்க சாப்பிடலாம். சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏற்கனவே கேவரை வந்து டேஸ்ட் பார்த்தாச்சு. சாப்பிடலாம். ஏன் தடவை? நல்லா டேஸ்டா இருக்கும். சார் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பணியாரம் மாதிரி இருக்கு, எப்படி இருக்கு ஆரம்பிக்கிறது. பணியாரம்? தட்டி எடுத்தா அடை, ஊத்தி எடுத்தா பணியாரம். அஜா தட்டி எடுத்தா ஊத்தி எடுத்தா பணியாரம். அவ்வளவுதான். ஹரி எப்படி இருக்கு? பாப்பா எப்படி இருக்கு? தீபாவளி கொண்டு அடை செஞ்சீங்களா? தீபாவளிக்கு உங்க வீட்டுல அடை செஞ்சீங்களா? என்னென்ன செஞ்சீங்க? இது என்ன இருக்கு? என்ன பேர் தெரியல. சரியா வரல. அதிரசம் சுட்டு வடை வந்துச்சு. சரி வேற என்னென்ன செஞ்சீங்க தீபாவளிக்கு? சரி டேஸ்டா இருக்குல்ல? எது நல்ல டேஸ்டா இருக்கு? அரிசி அடை டேஸ்டா இருக்கா? சரி ஏன் தெரியுமா? இல்லை நான் கேட்குறேன் பாருங்க, எதுல இனிப்பு அதிகமா இருக்கு? என்ன தெரியுது? இதுல இருந்து இனிப்பு இருக்கிறதுனால டேஸ்ட் அதிகமா தெரியுது. என்னடா அது வந்து அப்பா செஞ்சது. அப்பா வந்து ஆனா சத்து பார்த்தீங்கன்னா கேவர அடையில தான் சத்து அதிகமா இருக்கு. அரிசி மாவுல வந்து அந்த அளவுக்கு சத்து கிடையாது. அதை விட இதுதான் சத்து அதிகம். எங்க மாமா மாமி சூப்பரா அடை செஞ்சிருக்காங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம சூப்பரா இருக்கு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பில் பில்ல கிளிக் பண்ணிடுங்க. ஹரி சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க.